ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பீக்ல போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது படம் ஓடுமா? இல்ல ஃப்ளாப் ஆகுமா? என்ன ஒரு பிரச்சனை வரும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்த ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு ஆடுனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2013 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. சில பல காரணங்களால, சர்ச்சைகளால, சண்டைகள்னால என்ன பண்ணாங்கன்னா, இந்த படம் வந்து தள்ளி போயிட்டு ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி வசூல் எடுத்துச்சு இந்த படம். அதாவது அப்ப இருந்த பட்ஜெட்டுக்கு இப்போ வந்து இந்த காலகட்ட பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் சூப்பராவே போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதுல விஷாலு, அஞ்சலி, அப்புறம் வரலட்சுமி, சந்தானம் நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஸோ மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேசப்பட்டது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சந்தானம். சந்தானத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, காமெடி ஆக்டரா வந்து ரொம்பவே கலக்குனாரு. அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சந்தானத்தை அடிச்சுக்கிறது யாருமே இல்ல. கால் ஷீட் வந்து எகிரிச்சு. ஹீரோ வாங்குன சம்பளத்தை விட சந்தானம் வாங்குன சம்பளம் அதிகமா போச்சு. ரொம்ப பீக்ல இருந்தாரு. இருந்தாலும் இல்ல இதுக்கப்புறம் நான் காமெடியனா நடிக்க மாட்டேன். ஹீரோவா நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ரூட்ட வந்து நான் கிளியர் பண்ணி அந்த ரூட்ல போயிருந்தாரு. ஒரு ஹீரோவா இருந்தாலும் அதை எப்படி காமெடியா எடுத்துட்டு போனோம். சண்டைகள், சென்டிமெண்ட்டுகள் இப்படியெல்லாம் எடுத்துட்டு போனாரு. திடீர்னு ஹாரர் மூவில கை வச்சாரு. தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரர் கலந்த காமெடி பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் சென்டிமெண்ட் இந்த மாதிரி ஒரு கதை களத்துல அவர் சூஸ் பண்ணி நடத்திட்டு போனாரு. இப்போ சமீபமா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் ரசிகர்கள் ரொம்பவே தூக்கி தலையில வச்சு ஆடுறாங்க. என்ன அப்படி விஷயம்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் நான் காமெடியான நடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாருக்காக எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் அவர்கள் எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லொல்லு சபா அப்படின்ற ஒரு காமெடி தொடர்ல அவர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சிம்பு தான் என்ன பண்ணாரு, சினிமாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சிம்பு சினிமால அறிமுகப்படுத்தி சிம்புக்காக அவர் என்ன பண்ணாரு, நிறைய படங்கள் பண்ணாரு. ஒரு காலகட்டத்துல அவர் பீக்ல இருந்தாரு. அவர் கால் ஷீட்டை தேடி நிறைய பேர் டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், நிறைய பேர் அவர் வீட்டு வாசல்ல காத்திருந்தாலும் சிம்பு அப்படின்னு சொன்ன உடனே இவரா வாலண்டியரா போயிட்டு என்ன பண்ணுவாரு, அவருக்கு கால் ஷீட் கொடுத்து அவர் டைம் கொடுத்து அந்த படத்தை சிம்பு படத்தை நடிச்சு முடிக்கிற அளவுக்கு இவர் வந்து என்ன பண்ணாரு, நன்றி உள்ளவரா இருந்தாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒருத்தருக்காக வந்து நான் காமெடியான நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் என்னதான் ஹீரோவா அவதாரம் எடுத்தாலும் இவருக்காக இவரு கூட நான் காமெடியான நடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசியிருக்காரு. யாருப்பா அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆரஞ்சனா ஆர்யா தான். ஆர்யா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆர்யா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு சந்தானம் வந்து பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, பாஸ் என்ற பாஸ்கரன் இந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு படம். இப்ப போட்டாலும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சு போன. அதுல நண்பேண்டா அந்த டைலாக் இருக்குல்ல, தளபதியில ரஜினிகாந்த் சொன்ன டைலாக்க அதே பேட்டர்ன்ல சொல்லாம ஒரு காமெடியா வந்து என்ன பண்ணாரு, நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவர் என்ன பண்ணிருப்பார் சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சு. இப்ப திரும்பவும் பாஸ் என்ற பாஸ்கரன் 2 எடுத்தாலும் அதுல நானு ஆர்யா கூட காமெடியான நடிக்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நான் அதுல வந்து எந்தவித ஆக்ஷேபனையும் நான் சொல்ல மாட்டேன். நான் தாராளமா நடிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறா, பாஸ் என்ற பாஸ்கரன் 2 வருமா அப்படின்ற ஒரு கோரிக்கையும் டைரக்டர் ராஜேஷ் கேட்ட வந்து போயிருக்கு. ஏன்னா இப்ப நிறைய டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, பார்ட் 1 எடுக்கிறத காட்டிலும் இப்ப பார்ட் 2 எடுக்கிறதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா காட்டுறாங்க. அதுவும் இல்லாம ஒரு படம் நல்ல பீக்ல போயிருந்தது, நல்ல ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற படம் திரும்பவும் அந்த படத்தை எடுத்தா ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் பார்ட் 2 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா டைரக்டர் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பார்ட் 2ல கையை வச்சதே இல்லை. ஆனா இப்ப ரசிகர்கள் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. சந்தானம் இப்படி ஓப்பனா வந்து ஒரு மேட்டரை சொல்லியிருக்காரு, பாஸ் என்ற பாஸ்கரன் 2 எடுத்தா நிச்சயமா நான் ஆர்யா கூட வந்து என்ன பண்ணுவேன், காமெடியனா நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, நிச்சயமா அவர் சொல்லியிருக்காரு. அதனாலே நிறைய கோரிக்கை வந்து எழும்பி இருக்கு. பாஸ் என்ற பாஸ்கரன் 2 வந்து ஆரம்பிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே ராஜேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, இதற்காக வேலைகளை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பத்தக்க தகவல்கள் நம்மளுக்கு வருது. ஆர்யாவும் இதுல ரொம்ப ஈடுபாடா இருக்காரு. ஏன்னா திரும்பவும் சந்தானம் ஆர்யா இவங்களுடைய கூட்டணியில பாஸ் என்ற பாஸ்கரன் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். ரசிகர்களுக்கு இது பெரிய ட்ரீட்டாவே இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா பாஸ் என்ற பாஸ்கரன் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்ப பாஸ் என்ற பாஸ்கரன் 2 வந்துச்சுன்னா இதுல சந்தானம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைச்சு பாருங்களேன். இந்த படம் வந்து பாஸ் என்ற பாஸ்கரன் 2 வந்து ஆர்யா, சந்தானம், ராஜேஷ் இவங்க 3 பேர் காம்பினேஷனோட இந்த படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே கற்பனை பண்ணி பாத்துங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.